ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குடும்பத்தோட தலைமுறை தலைமுறையாக வழிபடப்படும் ஒரு தெய்வத்தை வழிபடும் ஒரு முறையாகவும் சொல்லப்படுது. இது அந்தந்த குடும்பத்தினோட முன்னோர்கள் அல்லது குலத்தின் காவல் தெய்வமாக சொல்லப்படுது. இந்த வழிபாட்டின் மூலம் குடும்பத்தில் பல மகிழ்ச்சியும் நன்மையும் நிலவும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்து வர ஒரு முக்கியமான விஷயங்க. குலம் தெரியாமல் போனால் கூட குலதெய்வமானது தெரியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருவை மறந்தால் கூட குலதெய்வத்தை மறக்கவே கூடாதுங்க. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த இந்த குலதெய்வ வழிபாடை நம்ம ஏன் செய்கிறோம், இந்த குலதெய்வத்தை நம்ம வழிபடுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்குங்க, விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால வழங்கப்படும் ஒரு தெய்வம் ஆகுங்க. இது பொதுவாகவே ஒரு குடும்பத்தோட முன்னோர்களால் காலங்காலமாக வழிபடப்பட்டு தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்படும் ஒரு தெய்வமாகும். குல தெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட காவலராகவும் அவங்களோட பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட குலதெய்வம் இருக்குங்க. அந்த குலதெய்வத்தை அந்த குடும்பத்தினர் தலைமுறை தலைமுறையாக வழிபடுவாங்க. அதை தான் நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த குலதெய்வங்கத்தை நம்ம வணங்குறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? நம்மளோட குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமே குலதெய்வம். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தருங்க. மேலுமே மற்ற தெய்வ வழிபாட்டுகளோட பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலுமே சிறு தெய்வமாக காணப்படுங்க. சிறு தெய்வம் அப்படின்னு அலட்சியமாக படுத்தக்கூடாது. அதோட சக்தியை அளவிடவே முடியாத அளவுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. யமன் கூட ஒருவரோட குலதெய்வத்தோட அனுமதி பெற்று தான் உயிரை எடுக்க முடியும். அப்படி அற்புதங்கள் நிறைந்தது தாங்க நம்மளுடைய குலதெய்வம். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்லலாம். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களோட குலத்தினை சார்ந்தவங்க கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படுத்ததாகவும் சொல்லப்படுது. எனவே தான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் அப்படின்னு சிறப்போடு அழைக்கப்படுறோம். குல தெய்வங்கள் கர்ம வினைகளை அனைத்துமே நீக்க வல்லவை. அதே மாதிரி ஒருவரோட குலம் ஆள் போல தலைத்து அருகு போல வேரூன்றி வேணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. குலமற்ற தெய்வங்களோட அருள் கிடைக்காது. குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைத்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களோட ஆசையை நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. நம்ம தினமுமே இறை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவாங்க. நம்மளோட குலத்தை கண் போல காத்தல்வாள். குலதெய்வங்கள் நம்ம வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையல் போட்டு பிரார்த்தனைகளை செய்வோங்க. சகல பிரச்சனைகள்ல இருந்தும் நிவாரணம் தந்தருள்வாள். குலதெய்வ வழிபாடு செஞ்சால் மட்டுமே அனைத்து தெய்வங்களோட ஆசியும் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கூட முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு விட்டு தான் அடுத்தடுத்த தெய்வங்களை நம்ம வழிபடுவோம். அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலுமே நம்ம முதல்ல அனைவருமே வழிபட வேண்டிய ஒரு விஷயம் குலதெய்வத்தை தான் அப்படின்னு சொல்லப்படுவது ஆச்சரிய பெருமக்களே. இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேணுமெங்கிற ஒரு நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு கொண்டே இருக்க வேணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு பல நன்மைகளை வழங்குவாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது புராண தொடர்பு கொண்ட ஒரு தெய்வங்களாக பெரும்பாலுமே அமைவதில்லை. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மை போலவே வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம்மளுடைய பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அவங்களையே நம்ம குலசாமிகளாக போற்று வழிபட்டு வருவதை வழக்கமாகவே கொண்டிருக்கோம். குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலுமே மகான்களும் சித்த புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே வருகிறாங்க. மதுரை வீரன் கருப்பண்ணசாமி, குளுமாயி அம்மன், செல்லாயி அம்மன் முதலியன தெய்வங்கள் எல்லாமே எப்போதே வாழ்ந்தவங்க அப்படின்னும் மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க அப்படின்னும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
குலதெய்வத்தை நீங்கள் தினமுமே வணங்க வேணுங்க. குலதெய்வ கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சென்று அமாவாசை நாட்களில் சென்று வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி முதலான நாட்கள்லையும் நீங்கள் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்புங்க. குலதெய்வ கோயிலுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு திருப்பணிகளை செய்ய வேண்டும். கோவிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்துதல், அது மட்டும் இல்லாமல் சந்நிதிகள் புதுப்பிக்க உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சகங்களை அமைத்தல் முதலான விஷயங்களை நீங்கள் செய்யலாங்க. குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய், திரி முதலானவற்றை நீங்கள் வழங்கலாம். திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி வீதி உலா வருவதற்கு வசதியாக நீங்கள் ஏதாவது ஒரு வாகனத்தையும் தயார் செஞ்சு கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் எந்த விசேஷம் நடந்தால் கூட முதல்ல குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாகவே வைத்திருக்க வேணுங்க. குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதையே முறையாக நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பு. குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம்மளுடைய குலத்தை கண்ணை போல காத்தருள்வாளுங்க குலதெய்வங்கள். நம்மளோட வழக்கப்படி குலதெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகளை செய்வோம். சகல பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் தந்தருள்வாள். குலதெய்வ வழிபாடு செஞ்சால்தான் அனைத்து தெய்வங்களோட ஆசியும் அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடானது பெரும்பாலுமே ஒன்று அல்லது பல குடும்பங்கள், குலம், கோத்திரம் ஆகியவற்றால் குலதெய்வ வழிபாடானது மேற்கொள்ளப்படுறோம். இது இஷ்ட தெய்வம் மற்றும் கிராம காவல் தெய்வம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதுங்க. குலதெய்வம் என்று சொல்லப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் குழுவினல்ல ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்களோட குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து பல இன்னல்களில் இருந்து காப்பாற்றியவங்க அவங்க அப்படின்னு சொல்லலாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலுமே அமைவதில்லை. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மை போலவே வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம்மளுடைய பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அவங்களையே நாம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாகவே காலங்காலமாகவே பின்பற்றி வர ஒரு விஷயங்க. மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, செல்லாயம்மன் முதலிய தெய்வங்கள் எல்லாமே எப்போதே மக்களுக்காக வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அத்தகைய நம்மளுடைய முன்னோர்களோட சிலைகளை குல தெய்வங்களாக போற்றி வழிபடப்படுகிறோம். சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்குமே ஒவ்வொரு குலதெய்வமானது கொண்டிருக்கு. குலதெய்வத்தை வழிபடும் ஒரு கூட்டத்தையே சேர்ந்தவங்க முழுவதுமே அண்ணன் தம்பி உறவு முறை பங்காளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இவர்களுக்குள்ள பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டாங்க. பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோவிலில் முதல் மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்துவது காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்களா காது குத்துவாங்க. மேலுமே வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னாடியும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை நடத்திவிட்டு தான் துவங்குவாங்க. மேலுமே ஆண்டுதோறுமே குலதெய்வ வழிபாடு நடத்துறதுனால நம்மளுடைய வீட்டில் எப்போவும் நன்மையும் மகிழ்ச்சியும் முழுமையாக கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை மாசி மாத மகா சிவராத்திரி அல்லது பங்குனி உத்திரம் நாளில் மேற்கொள்வது சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. வழிபாடு முடிந்ததுமே அங்கேயே சமைத்து உண்ட பின் வீடு திரும்புவது குலதெய்வத்தை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. குலதெய்வ வழிபாட்டில் 4 முறைகள் இருக்குங்க. ஒன்று உருவ வழிபாடு மற்றும் உருவமில்லாத வழிபாடு. ஆயுதங்களை வைத்து வழிபடுவது, நினைவு பொருட்களை வைத்து வழிபடுவது. 3வது ஆண்கள் மட்டும் வழிபடுவது. 4வது இரவில் ஆண்கள் மட்டும் வாயை கட்டி கொண்டு பூஜை செஞ்சுறது அப்படின்னு 4 முறையில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது கொண்டு போய் ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஜாதகத்தின் பிரகாரம் நீங்கள் குலதெய்வம் சாபம் உங்களுக்கு இருக்குது, அது சரி செஞ்சிங்களா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சில குடும்பங்களுக்கு குலதெய்வத்தோட சாபம் உண்டாவதையும் குலதெய்வம் அவங்க மீது கோபம் கொண்டு இருப்பதையும் நாம் பார்த்துருப்போம். அப்படி குலதெய்வத்திற்கு கோபம் ஏற்பட்ட குடும்பத்தில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். அப்படியாக அவ்வாறு ஏற்பட்ட குலதெய்வத்தோட கோபத்தை நீக்குவது எப்படி, அதற்கான பரிகாரங்கள். அதாவது நம்ம இந்த கோபத்தை போக்கும் ஒரு பரிகாரமானது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, எலுமிச்சை, தாமரை நூல், சாதா திரி, வேப்ப எண்ணெய். அடுத்ததாக நம்மளுடைய வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு மாலை 6:45 மணிக்கு, அதாவது சூரியன் முழுமையாக அஸ்தமனம் அடையும் நேரம் சென்று எலுமிச்சம்பழத்தை தரையில் வைத்து உருட்டிவிட்டு அதனோட தலைப்பகுதியில் சிறியதாக துளையிட்டு உள்ளிருக்கும் சாறு விதைகளை நீக்கிவிட வேண்டும். அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெயை அதில் நிரப்ப வேணுங்க. அதுக்கப்புறம் சாதா திரியையும் தாமரை நூலையும் இணைத்து அந்த கனியின் உள்ளே செலுத்தி தீபம் ஏற்றி
இந்த இரு கைகளிலும் வைத்துக்கொண்டு அம்மனிடம் குலதெய்வ கோபமானது நீங்க வேண்டும், சாபமும் நீங்க வேண்டும் அப்படின்னு மனமுருக வேண்டிக் கொண்டாலே உங்களுடைய கோபங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக அருள் கிடைக்குங்க. இதை தொடர்ந்து 15 நாட்கள் செய்ய வேண்டுங்க. இடையில தடை ஏற்பட்டால் அதை செய்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் முதலிலிருந்து தொடங்குறது ரொம்பவும் சிறப்பு. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆல் வியூஸ், தேங்க்யூ.